பொரியல் செய்யலாம். அடுத்து பொரியல் செய்ய போகிறேன். நாங்கள் சாப்பிடலாம். இதோ இடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வச்சு செய்யறதுனே எனக்கு தெரியல. ரத்தம் விட்டுட்டே தான் இருக்குண்டா. கடுகு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். பல்கோட சொல்லு பல்கனால எதுக்குன்னா உடச்சுக்கணும். கழுவி வச்சிருக்கேன், கொஞ்சம் அலாசி தான் வச்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு எடுக்கிறதே இல்லை. சரி செய்வேன் இன்னைக்கு எடுத்துட்டு வந்து அப்படின்றதுனால தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் உடம்புக்கு நல்லதா. ரத்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரத்தம் நல்லா ஊறு. யார் சாப்பிட்றா? இப்போல்லாம் சிக்கன் பீஸ் தான் வேணுன்றாங்க. அதில் என்ன இருக்குன்னே எனக்கே தெரியல. சிக்கன் இருந்தால் போதும், அவ்வளோதான். இதுலயே எடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, சமைக்கடா. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா பூண்டு போடலை, அதனால இஞ்சி பூண்டு போடலாம். உப்பு போட வேண்டாம் நாங்களுக்கு. அதெல்லாம் எதுவும் கேட்கலாம். உப்பு லேட்டாக உப்பு போட்டு வச்சிருவாங்க அங்கே. கொஞ்சம் நம்ம அளவாக உப்பு போடணும். அதான் கேட்க சொல்ல நீ. அவங்களே சொல்லியிருப்பாங்க, பிஸியில் இருந்திருப்பாங்க. லைட்டாக உப்பு போட்டு வச்சிருப்பாங்க. வாங்க எடுத்து ஊற்றலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து போடணும், அவ்வளோதான். சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கழுவி போட்டுட்டு நல்லா நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். அடுத்தது அதுக்கு வந்து இறக்குறதுக்கு சொல்கிறேன். இறக்குறதுக்கு ஊற்றிடுவோம். வாங்க லைட்டாக உப்பு போடும். ஜாஸ்தியாக போட வேண்டாம். நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சரி. ரத்தப்பொருள் சிந்திட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் தேங்காய் திருவிட்டு இருக்கிறோம் நாங்கள், நானும் என் பையனும். என் தேங்காவில் சாப்பிட மாட்டான், இருந்தாலும் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால தேங்காய் போட போகிறேன். கொஞ்சம் தான் போடுவேன், நிறைய போட மாட்டேன். யார் யாருக்கெல்லாம் ரத்த பொரியல் பிடிக்குன்னு சொல்லுங்க. எனக்கு பிடிக்கும்பா, எங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்குன்னா எனக்கு இவனுக்கு 2 பேருக்கு பிடிக்கும். எங்கள் 2 திக்கிட்ட மருமகளுக்கு பிடிக்காது, என் மகனுக்கு பிடிக்காது. இவனுக்கு 2 பேர் சின்னவனும் பெரியவனும் சாப்பிடுவாங்க. தேங்காய் போட்டால் தான் நல்லா இருக்கு.
இவன் சாப்பிட மாட்டான், தேங்காயே ஆகாதுங்க. அதனாலதான் சாரிம்மா. தேங்காய் கண்டாலே இந்த பையனுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் தான் தண்ணி சுண்டிடுச்சுன்னா தேங்காய் போட்டு எனக்கு வச்சேன். யாராருக்கு ரத்த பொரியல் பிடிக்குன்னு சொல்லுங்க. யாராருக்கு எல்லாம் சொல்லுவீங்க, யாராருக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்க. ஆனா நானும் போட சின்ன வெங்காயம் போடுவேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட மாட்டேன். பெரிய வெங்காயம் போடக்கூடாது. சின்ன வெங்காயம் போட, மட்டன் குழம்புக்கே குழம்பு பார்த்தா சின்ன வெங்காயம் தான் போடணும். அதனால நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இதில் வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், கருவேப்பிலை, கொஞ்சம் எண்ணெய், கருவு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தான் தேங்காய் போடுறேன். தேங்காய் நிறைய போட்டாலும் நல்லா இருக்கும். இவங்க சாப்பிட மாட்டாங்க தேங்காய், அதனாலதான் கொஞ்சோண்டு போடுறேன். நீங்களே எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க என்ன. நல்லா சொல்லிடுச்சு. செய்யறப்ப எவ்வளோ இருந்தது பாருங்க, இப்போ பாருங்க எவ்வளோ ஆயிடுச்சுங்க. இன்னும் சுண்டணும், இன்னும் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கு, சுண்டட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு கிளி வைக்கலாம், அவ்வளோதான். பாருங்க இது இது என்ன ரத்த பொரியல் தான் முடிஞ்சு, ஃபினிஷிங் பேசிங் முடிஞ்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் தேங்காய் போட போகிறோம், போட்டு நிரப்ப போகிறோம். சரியா, செய்ய போகிறோம் நம்ம தான். சரியா, நம்ம தான், நம்ம செய்யறது தான் சமையல். நம்ம செய்யறதா சமையல். சரியா, வாங்க கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்குவோம். நம்ம கிட்ட இருக்கிற சொத்து, நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்? என்னன்னா நம்மளால ஏன் 10 ரூபா மிச்சம் கொடுக்க முடியலன்னா, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் பணக்காரெல்லாம் உப்பு கம்மியாகும், சுகர் கம்மியா, எண்ணெய் கம்மியா, அப்படி எல்லாம் சாப்பிட்டு பழகிட்டாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை. எது சாப்பிட்டாலும், ஒரு நேரம் சாப்பிட்டாலும் நல்ல ஒரு காரசாரமா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிறதுனாலதான் நம்மனால 10 ரூபா சேஃப்டி பண்ண முடியுது. புரியுதா? ஏன்னா நமக்கு ஒரு வயசோ நம்மளால மிச்சம் முடிக்க முடியாது. அதனால நம்ம இப்படி செஞ்சு சாப்பிடலான்றதுக்காக தான் நம்ம சாப்பிடுறோம், அவ்வளவுதான். சரியா, ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோ முடிஞ்சு, ரத்த பொரியல் முடிஞ்சு. சரி, நீங்க எடுத்து வச்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அவங்க இருக்கு நம்ம வேலையில டேஸ்டா சாப்பிட்டு அதுதான் நம்மளுக்கு சொத்து. வேற எனக்கு சேர்க்க போறோம். இந்தாங்க பார்த்துக்குங்க. இதுதான் தேங்காய் அளவாக தான் போடுறேன். எங்க தேங்காவே காணனால கேட்கக்கூடாது, தேங்காய் அளவாக தான் போடுவேன். ஏன்னா இவங்களுக்கு பிடிக்காது, அதனால தேங்காய் அளவாக தான் போடுவேன். எது நினச்சிக்காதீங்க. நீங்க வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, நீங்க வேணும்னா உங்களுக்கு ஜாஸ்தி போட்டு சாப்பிடுங்க தாங்க. ஏன்னா இவனுங்களுக்கு பிடிக்காதனால, தேங்காய் போட்டால் நல்லா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லா இருக்கும். இவனுங்களுக்கு பிடிக்காது தாங்க, அதனாலதான் கொஞ்சமா போட்டிருக்கேன் நான். சரி, அதுக்கு சாப்பிட மாட்டாங்க, அதனால நீங்க கொஞ்சம் தேங்காய் அதிகமாக போட்டு செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. பச்சை மிளகா போட்டுக்கோங்க, காஞ்சி மிளகா போட்டுறாதீங்க, மிளகாத்தூள் போட்டுறாதீங்க. காஞ்சி மிளகா ஒரு 3 மிளகா போட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்கெல்லாம் இருக்கு, வாய்க்கு வாய் வந்தால் குழந்தைங்கனால காரம் சாப்பிட முடியாது. குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா ரத்தம் நல்லா இருக்கு. மாசமா இருக்கிற பிள்ளைங்க வாங்கி வாரத்துக்கு ஒரு விஷயம் செஞ்சு சாப்பிடுங்க. ரத்தம் இல்லாத பிள்ளைங்களும் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. சும்மா போய் சிக்கனையே சாப்பிட்டு இருக்காதீங்க, சிக்கன்ல எல்லாம் ஒண்ணும் இல்லை, புரியுதா? சும்மா சிக்கனவே சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கிறது அதான் டேஸ்டா இருக்கு, அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை. மட்டன் கறி எடுத்து நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. அது மாதிரி குடல் எடுத்து சாப்பிட்டா வயிற்றுக்கு புண்ணு, ஆட்டு ரத்தத்துக்கு சாப்பிட்டா நல்லா ரத்தம் ஊரே. அதே மாதிரி இது என்னமோ சொல்லுவாங்க, சோரட்டின்வாங்க, அதெல்லாம் மாசமா இருக்கிற பிள்ளைங்க வாங்கி சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்க. பாய்.